முக்கியமான 2 பாயிண்ட்டை சாயப்பா இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குறாரு. ஆச்சரியப்படுவீங்க, அதிசயப்படுவீங்க. இந்த பதிவை முழுமையாக கேட்கணும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு குறைகள், துன்பங்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குதுன்னா, நீங்கள் இவரை வணங்கினா மட்டும் போதும்னு நினைக்கிறீங்களா? இப்போ வரைக்கும் அவர் உங்களை ஆசீர்வதிக்கவே இல்லை தெரியுமா? இந்த நொடி வரைக்கும் உங்களை அவர் ஆசீர்வதிக்கவே இல்லை. ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யாமல் மறுபடியும் இருந்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் இறுதி நாட்கள் வரைக்கும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படாமலே போயிடுவீங்க. சாயப்பாவை வணங்கினவங்க எல்லாருமே பணக்காரராக போகலை, எல்லாருமே சந்தோஷமாக போகல இந்த உலகத்தை விட்டு. சிலர் மட்டும்தான் பிரம்மாண்டமாக வாழ்ந்துட்டு போனாங்க. அந்த சிலராக நீங்கள் இருக்கீங்கன்னா, இந்த பதிவு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சொர்க்கத்தை கொடுக்க போகுது. இதில் அவ்வளவு ஆழமான கருத்துக்கள் இந்த பதிவில் இருக்குது. சாயப்பா இருந்தும் ஆசீர்வதிக்கப்படவில்லை. உண்மை. நாம் நினச்சிட்ருக்கோம் அவர் ஆசீர்வதிச்சிட்ருக்கிறாருன்னு. இல்லை. இதை முழுமையாக தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்போ பதிவை முழுசாக கேட்டால் தானே தெரிஞ்சுக்க முடியும். கேளுங்க. அதே போல் இந்த பதிவை ஷேர் பண்ண முயற்சி பண்ணுங்க. உங்களால் ஒரு குடும்பத்தை வாழ வைக்க முடியுதுன்னா நம்ம ஏன் அதை செய்யக்கூடாது? பலனை எதிர்பார்க்காம சந்தோஷமான மனநிலையில் இருங்க. உங்கள் நல்ல மனசுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களோட நோய்கள் தீரும், உங்கள் பிரச்சனைகள் தீரும், வறுமைகள் தீரும், எல்லாமே நல்லதே நடக்கும். அன்பே சாய் குடும்பத்தில் ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, இந்த பதிவு கடவுளை முழுமையாக நம்புகிறவங்களும், சாயப்பா நம்ம கூடவே இருந்து நம்மளை வழி நடத்துகிறாரு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் மேலும் ஒரு மகுடத்தை சுட்டப்போகுது. அதே போல் நாம் சில நேரத்தில் மனசு உடைஞ்சி போகிறோம். அப்பொழுது நாம் கடவுளுடைய பிடியில் இருந்து விலகுறோம். அவங்களுக்கும் இந்த பதிவு மிக மிக முக்கியமானது. இப்படி இந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவில் இனி உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை சாயப்பாவால் ஏற்படுத்த முடியும். நாம் பல பதிவில் மனசை பற்றி, கடவுளை பற்றி, கர்மாவை பற்றி நிறைய பேசியிருக்கோம். ஆனால் இருந்தாலும் நமக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படுது சில நம்பிக்கைகள். ஏன் அப்படின்னா, பல ஜென்மத்தில் நம்ம ரத்தத்தில் ஊர்னது அது ஆன்மாவில் பெரிய அளவில் ஊறி போய் நிற்குது. அதில் இருக்கக்கூடிய கரைகளை அகற்றுவதற்குத்தான் இந்த பிறவி. போன பிறவியில் நாம் லைட்டாக உணர்ந்தோம். ஆனால் இந்த பிறவியில் இன்னும் ரொம்ப டீப்பாக உணர்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த உணர்வு நிலை இந்த பிறவியில் அதிகரிக்குது. அப்போது இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்காமல்
விட்டுட்டோம் அப்படின்னா அப்போ இந்த இடத்தையே நம்ம காலி பண்ணக்கூடிய நிலை வரும். உங்களை சுற்றியும் நிறைய நல்லவர்கள் இருக்கிறாங்க. அப்போது நீங்கள் அவங்க கூட இருக்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு லாஸ் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்கள் வேறு இடம் தேடி போகிறீங்கன்னா அப்போது இந்த மாதிரி நல்லவர்கள் இல்லாத இடத்துக்கு தான் நம்ம போவோம். அதுபோல் இந்த ஜென்மத்தில் நீங்கள் உணர்ந்திருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு இதை நாம் பலப்படுத்தலாம். எல்லா விஷயத்துக்கும் காரண காரியங்கள் இருக்குங்க. ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது காரணம் இல்லாமல் நடக்காது. நீங்கள் அடுத்த 1 மணி நேரத்தில் பயங்கர மகிழ்ச்சியோடு இருக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது. சும்மா மகிழ்ச்சியை வெளிப்படுத்த முடியுமா? எப்பயாவது ஒரு விஷயத்தை நடந்ததை வேணால் ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணலாம். அப்போது ஏதோ ஒரு விஷயம் அடுத்த 1 ஹவரில் உங்களுக்கு நடக்க போகுது. அந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகுது. அப்போ ஏன் நடந்துச்சுன்னா உங்களுடைய செயல்கள் என்னைக்கோ செஞ்சீங்க, அதனுடைய விளைவுகளால் இந்த சந்தோஷம் வந்திருக்கு. அப்போ காரண காரியம் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் இங்கே நடக்கலை. நாம் அழுவதற்கும் நாம் சிரிப்பதற்கும் ஒரு காரணம் இருக்குது. வாழ்க்கையை தொலைச்சவங்க அழுவுறாங்க, வாழ்க்கையை ஜெயிச்சவங்க சிரிக்கிறாங்க. அப்போ வாழ்க்கையை ஜெயிச்சவங்க அழுவாங்களா? வாழ்க்கையை தோத்தவங்க சிரிப்பாங்களா? அப்போ காரண காரியங்கள் இல்லாமல் எதுவும் நடக்கலை. ஏன் இவ்வளோ தூரம் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் சேகரிக்கணுன்ற. அப்போ சேகரிக்கும் போது தான் அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், கெட்ட விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். நாம் தொடர்ந்து ஒரு கெட்டதையே பூஜிக்கிறோம், கெட்டதையே தியானிக்கிறோம். ஸோ எதை தியானிக்கணும் எதை பூஜிக்கணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சும் ஏன் அந்த விஷயத்தை நம்ம செய்கிறோம் தெரியுமா? நாம் பல ஜென்மங்களாக நாம் பாவங்கள் செய்து செய்து அதுதான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நல்ல விஷயங்களே நம்மக்கிட்ட கிடைக்கல. நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் எனக்கு நல்லதே நடக்கலை அப்படின்னு. அப்போ நல்லதே நடக்கலைன்னா நல்லதையே நாம் செய்யலைன்னு அர்த்தம். நல்லது செய்யாமல் கெட்டது நடக்காது. நல்லதை செஞ்சால் நல்லது மட்டும்தான் நடக்கும். நிறைய பேரோட ஒரு கோபம் ஆதங்கம், எனக்கு இது வரைக்கும் வாழ்க்கையில் நல்லது நடக்கலை. ஸோ எத்தனை பேருக்கு இந்த ஆதங்கம் இன்றைக்கி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதை இந்த பதிவின் மூலமாக நம்ம சரி பண்ணிடலாம். எல்லா விஷயத்தையும் முடிக்க முடியும்னு சாயப்பா நமக்கு ஒரு பெரிய ஒரு அசைன்மெண்ட்டே கொடுத்துருக்காரு. உன்னால் முடியாததுன்றது எதுவுமே இல்லை, ஏன்னா ஒன்றை ஆப்ரேட் பண்ணுறவனே நான் தான் அப்படின்னு. அப்போ சிறு சிறு துன்பங்கள் உன் வாழ்க்கையில் வரும், அதை நீ தாண்டு, நான் தான் இருக்கனே. பெரிய துன்பத்தை தாண்ட வைப்பதற்கு காரணமே சிறிய சிறிய துன்பங்களும் வாழ்க்கையில் வரும் தான். நீ பெரிய துன்பத்தையே தாண்டிட்ட, சிறு துன்பத்தை தாண்டிக்க முடியாதா? தாங்க சொல்லலை, தாண்ட முடியாதா? அப்போ எல்லா விஷயங்களும் அவர் மூலமாக நமக்கு நடக்குது. அவர் தான் ஒட்டுமொத்த முதலாளி, நாம் தொழிலாளி. முதலாளி என்ன சொல்கிறாங்களோ அதை தொழிலாளி செஞ்சாதான். ஸோ தொழிலாளி செஞ்சதை முதலாளி செய்யக்கூடாது. அப்போ முதலாளியாக இருக்கிறவர் யாருன்னா கடவுள். அவர் தான் உங்களுக்கும் கடவுள், எனக்கும் கடவுள், இந்த உலகத்துக்கே அவர் தான் கடவுள். ஏன்னா அவர் தான் படைச்சார், நாம் படைக்கலை. நாம் எதுவுமே செய்யலை. நம்மளை நாம் படைச்சோமா? கை கால்கள் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லி படைச்சோமா? உலகத்தில் எத்தனையோ விதமான மனிதர்கள், ஒவ்வொரு முகமும் வேறு வேறு முகமாக இருக்கு. நீங்கள் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். கடவுளுடைய பவர், கடவுள் எவ்வளவு யோசிச்சிருக்கிறாரு அப்படின்றது தெரியும். இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க 2025ங்க
விண்வெளியிலே ஆராய்ச்சி பண்ண போயிருக்காங்க அப்படின்னு. அதாவது மனுஷன்தான் அத்தனை கண்டுபிடிப்பையும் கண்டுபிடிச்சான் அப்படின்னு. சில பேர் இப்படி தான் இருக்காங்க. நீ இப்போ சாமின்னு கும்பிட்ற 2025 இருக்கும் பாரு. சுனிதா வில்லியம்ஸ், அந்த சுனிதா வில்லியம்ஸ் அம்மாக்கிட்ட போனால் அந்த அம்மா வந்து கண்டிப்பாக அவங்க கடவுளில் பிரார்த்தனை பண்ணி தான் போயிருப்பாங்க. ஸோ பிரார்த்தனை பண்ணதால தான் இவ்வளோ சேஃபாக வந்து இறங்குனாங்க. ஸோ உலகமே பிரார்த்தனை பண்ணுச்சு. அவ்வளோ ஒரு பயங்கர ஒரு ரிஸ்க்கான ஒரு இடம் அந்த இடம். அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ எமோஷ்னலாக இருந்தது. கடவுள் எவ்வளவு நல்லவராக இருக்கார், எவ்வளவு ஒரு ஆபத்தை கூட வெற்றிகரமானதாக சாதிச்சதாக அங்கே மாற்றி வச்சுருக்காரு அப்படின்னு. ஸோ அப்பேற்பட்ட இடத்துல தான் நம்ம கடவுள் நம்மளை வச்சுருக்காரு. ஆனால் நாம் கடவுளை எப்படி வச்சுருக்கோன்றது தான் வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. அப்போது நாம் நம்மளுடைய கஷ்டத்தை மட்டும்தான் பார்க்குறோம், வேறு எதையுமே பார்க்கல. கஷ்டத்தை மட்டும்தான் பார்க்குறோம். எனக்கு கஷ்டம், என் குடும்பத்துக்கு கஷ்டம், என் மகனுக்கு கஷ்டம், என் மகளுக்கு கஷ்டம், என் மனைவிக்கு கஷ்டம், என் கணவருக்கு கஷ்டம். இதை தாண்டி நம்ம எங்கேயாவது யோசிச்சிருக்கோமா? இதை தாண்டி யோசிக்கல. அதனால தான் அந்த கஷ்டங்கள் அப்படியே இருக்குது. ஒரு புலியால் ஒரு சிறுத்தையால் ஆபத்து இருக்குதுன்னா நாம் அந்த இடத்துலையே உட்காந்து ஆபத்து இருக்குதுன்னு கத்துறோம். ஒரு நாள் அந்த புலியோ சிறுத்தையோ உங்களை தாக்கும், உங்களை முழுங்கிடும். அப்போ என்ன புத்திசாலித்தனமான வழி? அந்த இடத்த விட்டு மூவ் ஆகணும். ஸோ மூவ் ஆனால் தான் அதில் இருந்து நம்ம தப்பிக்க முடியும். அப்போது இந்த விஷயத்தை மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். இதனால தான் பெரிய ஒரு ஆதங்கமாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஒன்றும் நடக்கல, எனக்கு எதுவும் கிடைக்கல, கிடைக்கிற மாதிரி நம்ம எதுவும் செய்யலை, நடக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையை மாற்றலை. இந்த உண்மை உங்களுக்கு இந்த பதிவில் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த மிக 2 பாயிண்ட்டை நான் ரொம்ப தெளிவாக பேசணும். இது என்ன அப்படின்னா, ஒரு சாய்ராம் வந்து ஃபாரினர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட கண்டிப்பாக அவங்க ஒரு பதில் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த பதிலை அவங்கக்கிட்ட சொன்னது தான் இன்றைக்கி நான் அவங்கக்கிட்ட பேசிகிட்ருக்கேன். அப்போ ஏன் நடக்கலை, ஏன் கிடைக்கல? கர்மாவா? கர்மாலாம் முடிஞ்சிடுச்சு. கர்மா அப்படின்றத பழிய போட்டு நாம் சும்மா உட்காந்துட்டு இருக்கணும்னு நம்ம வரல. எத்தனை பேருக்கு வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறணும்? பல தடவை கேள்வி கேட்டாச்சு. யாருமே இது வரைக்கும் தோல்வி அடையணும்னு சொல்லி கேட்கல. வெற்றி அடையணும். வெற்றி அடையணும்னா என்ன செய்யணும்? வெற்றிகரமான வாழ்க்கையை வாழணும். வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு என்ன செய்யணும்? உங்களையும் நம்பணும், கடவுளையும் நம்பணும், இருக்கிறத உருவாக்கணும், இல்லாததை நினைக்காதீங்க, எதெல்லாம் தீர்க்க முடியுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. தீர்க்க முடியாத விஷயம் கடவுள் பார்த்துப்பார். அப்போ தீர்க்க முடியாத விஷயம் ஏதாவது இருக்கா? உங்களுக்கு இருக்குது, ஆனால் கடவுளுக்கு இல்லை. கடவுளுடைய புரிதலே இந்த 2 புரிதல் தான். இப்போ இந்த 2 புரிதலை பேசும்போது தான் உங்களுக்கு இன்னமும் நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்டு ஸ்ட்ராங் ஆகும். கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேரெல்லாம் தெளிவாக நிதானமாக பொறுமையாக கேட்குறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அடிக்கடி உங்களுக்கு நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா நான் பாட்டுக்கு ஒன்று சொல்ல, நீங்கள் பாட்டுக்கு ஒன்று நினைக்க, இது வந்து லாஜிக்கே இல்லை. ஒரு சாரம் சொன்னாங்க, அடிக்கடி கொஞ்சம் ஏதாவது ஒரு பேச்சு கொடுங்கண்ணா, இல்லைன்னா எங்கள் தாட்ஸ் பழைய வாழ்க்கைக்கு ஓடி போயிடுது. கடைசியில் நீங்கள் சொல்கிறது வந்து எங்கேயோ ஆனந்தத்தில் மிதக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் மிதக்கிறது நல்லது தான். இப்போ மறுபடியும் 2வது தடவை நீங்கள் கேட்டு தான் ஆகணும். அப்போ இந்த 2 பாயிண்ட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வரைக்கும் சொன்ன வரைக்கும் இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? கடவுளை பற்றி தெரிஞ்சுக்காமல் நமக்கு எதுவும் நடக்கலை, எதுவும் செய்யலைன்னு நாம் கேட்குறோம். அதுக்கு காரணமாக இருக்கிறது நாம் வாழ்க்கையில் எதையுமே நல்ல விஷயத்தை நோக்கி போகலை, நல்ல விஷயத்தை செய்யலை. இதை தான் இந்த 10 நிமிஷமாக பேசிகிட்ருக்கேன். இது உங்களுக்கு ஆழமாக புரிஞ்சிருக்குதுன்னா புரிஞ்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். புரியலைன்னா அடுத்த பதிவில் கண்டிப்பாக நம்ம வழக்கம் போல் சந்திப்போம்னு சொல்லி பேசுவோம். அப்போ நீங்கள் யோசிக்கலாம், அப்படி என்ன நான் நல்லதை செய்யாமல் விட்டுட்டேன் அப்படின்னு.
ஒரே விஷயந்தான், உங்கள் வாழ்க்கையில் எதை நீங்கள் நினைக்கக்கூடாதோ அதை நீங்கள் நினச்சிங்க, அவ்வளோதான். இது ஒன்று தான், வேறு ஒன்றுமே இல்லை. எது நினைக்கவே கூடாதோ அதை 24 மணி நேரமும் நினச்சிங்க. நினச்சதால என்னாச்சு தெரியுமா? அதுதான் விஷயமே. நினச்சதால என்ன ஆயிடுச்சு, நீங்கள் நினச்ச மாதிரியே உங்கள் சொல்லு, உங்கள் செயல், உங்கள் மனசு, உங்கள் பாதை, உங்கள் புத்தி எல்லாமே அது கூடவே போயிடுச்சு. 4 பேர் என்னை எதிர்க்கிறான் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. உண்மையிலே எதிர்க்கிறான், நான் இல்லைன்னு சொல்லலை. அப்போ அந்த 4 பேர் தான் உங்கள் மனசில் வந்து போகிறாங்க. 40 பேர் நல்லது பண்ணுறவங்க இருந்தாங்க, அவங்கள நினைக்கல. நினச்சது யார்? 4 பேர். எதுக்கு நினச்சிங்க? உங்களுக்கு துரோகம் பண்ணாங்க. சரி, 40 பேர் உங்களுக்கு நல்லது பண்ணாங்க. உங்கள் ஃப்ரெண்டு நல்லது பண்ணாங்க, அம்மா நல்லது பண்ணாங்க, அப்பா நல்லது பண்ணாங்க, கூட பிறந்த பொறுப்பு நல்லது பண்ணுச்சு, யாரோ நல்லது பண்ணாங்க. ஏன் அதை நினைக்கல? அப்போ எதை நினச்சிங்க? அந்த 4 பேர். இப்போ இந்த 4 பேர் நமக்கு யமனா தெரிகிறான். அந்த 4 பேர் இந்த மண்ணை விட்டு போனாலும் நம்ம நினைப்போம். அதான் நம்மளுடைய பலகீனமே. மண்ணை விட்டு போனால் கூட நினைப்போம், அவன் தான் போயிட்டான்ல, ஏன் நினைக்கிற? நினைக்கிறதுல ஒரு சுகம். சில பேருக்கு இந்த மாதிரி இதை சுகம்னு சொல்லிடுவீங்களான்னு கேட்பீங்க. ஆமாம், எது நமக்கு பிடிக்குதோ அதை தானே நினைக்க முடியும். எது நமக்கே மனசுக்குள்ள ஒரு விஷயங்கள் இருக்குது, நாம் சும்மா நம்மளுடைய தாட்டை மட்டும். ஆனால் தாட்டுக்கு அடிப்படையாக இருக்கிறது ஆழ் மனசு. ஆழ் மனசில் அவ்வளவு பதிவுகள் இருக்குது, அவ்வளவு பதிவுகள். நெகட்டிவிட்டியோட தாட்ஸ் அது ஆழ் மனசு தான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய குப்பைகளை கிளறணும், அதை தூக்கி எறியணும். குப்பைகளை கிளற பெரிய அளவில் பிரச்சனைகள் வெடிக்கும் போல இருக்கு. அப்படி தான் இங்கே இருக்கு. அப்போ இந்த 40 பேரை ஏன் நம்ம நினைக்கல? நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன், உங்களுக்கு உதவி செய்தவர்களுடைய பெயர்களை மட்டும் கமெண்ட்டில் எழுதுங்க. என்ன உதவி செஞ்சாங்கன்னு தேவையில்லை, யார் உங்களுக்கு உதவி செஞ்சாங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரி ஹெல்ப் கிடைச்சது அப்படின்னு. ஒரு ரொம்ப லிஸ்டடாக வேண்டாம், ஒரு 5ல் இருந்து 10 பேர் எழுதுங்க. இந்த 10 பேர் கூடவா உங்களுக்கு இந்த நாள் வரைக்கும் உதவிகள் செய்யாமல் இருந்தாங்க? இந்த நாள் வரைக்கும் எனக்கு உதவிகள் செஞ்ச பேரை 10 பேரை என்னால் ஈஸியாக சொல்ல முடியும். ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்னை இந்த விஷயத்துக்கு உருவாக்கி கொண்டு வந்து பேச வச்சது என்னோட அண்ணா ராஜு, அவர் பேர். அடுத்தது, எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஒரு நாள் கஷ்டப்படும் போது எனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து சாப்பிடப்பான்னு சொல்லி சொன்னது அவங்க யார் என்னன்னே தெரியாது அவங்க. அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில் நீ இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இருக்கியே, இதை வேற மாதிரி மாற்ற முடியாதா அப்படின்னு ஜாலியாக சொன்னது. அவர் இப்போ கூட கேட்பேன், நீங்கள் சொன்னீங்க ஞாபகம் இருக்கானா? இல்லையே, ஞாபகமே இல்லையே அப்படியே நான் சொன்னேன் அப்படின்னு என்கிட்டே ஆச்சரியமாக கேட்குறாரு. ஸோ இது மாதிரி லிஸ்ட்டு பெருகிக்கிட்டே போகுது. 10, ஏன்னா நான் 10 பேரையும் சொன்ன ஆடியோ பத்தாது. இது மாதிரி அப்போ என்னைக்கோ சொன்னது, எப்பயோ சொன்னது. அப்போ அவங்க சொன்ன வார்த்தை இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது. ஆனால் உனக்கு 4 பேர் யார்ப்பா எதிராக இருந்தாங்கன்னா, இப்போ வரைக்கும் சொல்கிறேன், யாருமே எனக்கு எதிராக இல்லை, யாருமே எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணலை, யாரும் என்னை ஏமாற்றலை. அதாவது உடனே நீ ஏமாத்தினியான்னு கேட்கலாம். நானும் ஏமாற்றலை, என்னை யாரும் ஏமாற்றலை. ஒருவேளை நான் ஏமாற்றியிருந்தால் எனக்கு இன்றைக்கி வலி இருக்கும், வாழ்க்கையில் தோற்று போயிருப்பேன், என் வாழ்க்கை டோட்டலாக தரித்திரம் பிடிச்சிருக்கும். ஆனால் என்னோடய வாழ்க்கை உங்களுக்கே தெரியும், நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு. ஸோ எந்த துரோகமும் எந்த ஏமாற்றுதலும் நான் பண்ணலை. ஸோ என்னையும் யாரும் பண்ணலை. அப்போ எப்படிப்பட்ட விஷயங்கள் கிடைக்குதுன்னு பாருங்கள். அந்த 4 பேர் கெட்டதை செய்கிறவங்கள மட்டும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறதால நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்களை நம்ம தொலைச்சிட்டோம். 4 பேர் உங்களுக்கு
மறுபடியும் சொல்கிறேன், அந்த 4 பேர் எங்கே வருவாங்க வாழ்க்கையில் கடைசி காலத்தில்? இந்த 4 பேரை நினச்சி மனசு உடஞ்சி போனதால தான் இன்னொரு 4 பேர் நம்ம தூக்கிட்டு போகிறோம். வீட்டில் இருந்து அங்கே சொல்லக்கூடாது, அங்கே சொல்கிறதால தப்பு இல்லை, என்ன நடக்குதோ அதானே நடக்குது. சரி, இப்போ இதுக்கெல்லாம் என்னப்பா பதில் அப்படின்னா ஒரே விஷயந்தான். நல்லது நினைக்கல, நல்லது செய்யலை. இது மட்டும் உங்கள் மூளையில் ஏற்றிக்கோங்க. நல்லது நினைக்கல, நல்லது செய்யலை. நல்லது நினைக்கல, நல்லது செய்யலை. நல்லது நினைக்கல, நல்லது செய்யலை. இதுதான் உண்மையான சத்தியமான வார்த்தைகள். சத்தியமான வார்த்தைகள். இதில் மாற்றமே இல்லை. இதை நீங்கள் மாற்ற முயற்சி பண்ணாலும் நீங்கள் தான் தோற்று போவீங்க. இப்போ மாற்ற முயற்சி பண்ணாதீங்க. தேவனுடைய வார்த்தைகள், கடவுளோட வார்த்தைகள், சாயின் வார்த்தைகள் என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை மட்டும்தான் கொடுக்கும். அப்போ இன்னும் ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த 2 பாயிண்ட், இன்னும் அந்த 2 பாயிண்ட்டுக்கு வரல. அப்போது சாயப்பாவை பற்றி நம்ம ஏன் இவ்வளோ தூரம் பேசுகிறோம், ஏன் இவ்வளோ தூரம் கேட்குறோம்? ஒரு பதிவு 30 நிமிஷம் 40 நிமிஷம். ஒருத்தவங்க ஆச்சரியப்பட்டாங்க, 8 நிமிஷத்துக்கு மேலே பேச முடியல, 10 நிமிஷத்துக்கு மேலே பேச முடியல. 10 நிமிஷத்துக்கு மேலே பேசும்போது இழுத்து இழுத்து பேசுகிறோம், ஆனால் இங்கே சாதாரணமாக கிடைக்குது. என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு. ஒன்று தான் சொன்னேன், என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். என்ன நடக்குதுங்க? என்ன கடவுள் சொல்லக்கூடிய அவ்வளவு சொல்ல விரும்புகிறார். அவ்வளவு மக்களுக்கு போய் சேரணும். அப்போ கடவுள் எவ்வளோ ஆதங்கத்தோடு இருப்பார். இப்போ ஒருத்தங்க இருக்கீங்க, நீங்கள் யாரோ ஒருத்தங்க இருக்கீங்க, நடா வாழ்க்கை இப்போ 40 நிமிஷம் கொடுத்தும் வாழ்க்கை மாறலையா? இப்போ ஒரு ஆடியோவை கொடுத்துருக்கோம், 8000 ஆடியோஸ் கொடுத்துருக்கோம். 8000க்கு மேலே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதனால் கவுண்டில் பண்ணுறதில்ல. யாரோ ஒருத்தருக்கு போன வாரம் தான் சொன்னாங்க, அண்ணா 8000 ஆடியோஸ்னா ஒரு ஆடியோ 30 நிமிஷம் 40 நிமிஷம்னா என்னென்னா அது என்னென்னா நடக்குது? அப்போ அவ்வளவு தேவைப்படுது. அதாவது குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடை நாம் சாப்பிட்டா பசி தருமா? சரி, நாம் சாப்பிட்ற 2 இட்லியை யானைக்கு கொடுத்தா பசி தருமா? அப்போ யானை பசி, ஏதோ பாட்டு கூட வரும்னு நினைக்கிறேன், யானை பசி யானை பசி. அந்த யானை பசியில் நம்ம இருக்கிறோம். அப்போது நமக்கு அவ்வளவு தேவை. அப்போ ஏன் யானை பசிலாம் அவ்வளவு நெகட்டிவ் அத்தனை இருக்குது. உன்னை மாற்றலாம்னு நினச்சா ஒன்று ஓடி வருது. என்னடா அது குட்டி சாத்தானுங்க வந்துக்கிட்டே இருக்குது. குட்டி சாத்தானுங்க தான் அதெல்லாம் சொல்லணும்னா. குட்டி சாத்தானுங்க 1 இல்லை 2 இல்லை, அது குட்டி போட்டு வீடு ஃபுல்லாக குட்டி சாத்தானாக இருக்குது. குட்டி சாத்தானாக இருக்குது. அப்போ எங்கே தேவனோட அருள் கிடைக்கும்? கடவுளோட அருள் எப்படி கிடைக்கும்? சாயப்பட அருள் எப்படி கிடைக்கும்? இப்படி தான் நாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த 2 பாயிண்ட் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ சொல்லுப்பா, ஏன்ப்பா 2 பாயிண்ட் சொல்லின்னு கேட்குறீங்களா? ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அவரோட அருளை பெற்றவர்கள் மட்டுமே அவரை நம்புகிறாங்க. செம பாயிண்ட் இல்லை, செம பாயிண்ட். அவரோட அருளை பெற்றவர்கள் மட்டுமே அவரை நம்புவார்கள். யாரை? சாயப்பாவை. இல்லை உங்களுக்கு பிடிச்சமான கடவுளா, ஜீசஸாக இருக்கட்டும், அல்லாவாக இருக்கட்டும், யார் எந்த சாமியாக இருக்கட்டும், இல்லை உங்கள் குல தெய்வமாக கூட இருக்கட்டும். ஏன்னா சாயப்பான்னு சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்கள் குல தெய்வமாக போட்டுக்கோ. ஏன்னா எல்லா சாமிகளும் ஒரே இயல்பு தான். எல்லா சாமிக்கும் அதே பவர் தான். அந்த பவரை சொல்ல முடியாது, அவ்வளோ பெரிய பவர்ஸ். அது மனுஷனால் அந்த பவரை ஃபீல் பண்ண முடியாது. அப்போ அவருடைய அருளை பெற்றவர்கள் மட்டுமே அவரை நம்புகிறார்கள், இறுதி வரை அவருடன் இருக்கிறார்கள். இந்த பாயிண்ட்டு எனக்கு சட்டுன்னு அவங்கக்கிட்ட சொல்லும்போது வந்தது. இப்போ எல்லாரும் கடவுளை நம்புகிறோமா? இப்போ நீங்கள் நம்புறீங்க, அன்பே சாயில் இருக்கிறவங்க சாயப்பாவை நம்புகிறாங்க. அப்படின்னும் போது வெளியிலேயும் சாயப்பாவை வணங்குறவங்க இங்கே இருக்காங்க. அவங்க எல்லாம் நம்ம இடத்துக்கு வர முடியாது. இது 100% உண்மை. இதை நான் ரொம்ப திமிராக சொல்கிறேன், நீங்கள் நினைக்க வேண்டாம். எது உண்மையோ அதை நான் சொல்கிறேன். எது உண்மையோ அதை நான் சொல்கிறேன். சாய அப்பான்னு கூப்பிட்டா மட்டும் அந்த பெனிஃபிட்ஸ் வந்துடுமா? வராது. மனசுக்குள்ள ஏகப்பட்ட விஷயத்தை நம்ம மாற்றிருக்கோம். இந்த 2-3 வருஷமா நிறைய விஷயங்கள் மாற்றிருக்கோம். எக்கச்சக்கமான குடும்பத்தில் பிரச்சனைகள் தீர்ந்துருக்குது.
மாமியாருக்கும் மருமகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அந்த பாண்டிங் வேற லெவலில் இருக்குது. இன்னைக்கு கீரியும் பாம்புமா போற்றி போட்டு பாவம் அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவரை வந்து போட்டு சாக அடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட பெத்த அம்மா கிட்ட பெத்தவங்க பையன்கிட்ட இப்படி பொண்டாட்டி செய்கிறா, பொண்டாட்டி உங்கள் அம்மா இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி அவர் என்கிட்ட பர்சனலாக வந்து வீடியோ பதிவு கொடுத்துருந்தாரு. எனக்கு கடவுள் அவர் சொன்னார், எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை சாய்ராம், ஆனால் இப்போ கடவுள் மேலே நம்பிக்கை வருது. இப்போது என்னோடய அம்மாவும் என்னோடய பொண்டாட்டியும் ரொம்ப பயபக்தியோடு இருக்காங்க, வீடு அமைதியாக இருக்குது, இப்போ தான் நாங்கள் வீடு வாங்கினோம் அப்படின்னு. அந்த வீடு வாங்கிறது கூட ஏன் இப்படி தூரம் நிற்குதுன்னா, வீட்டில் எப்போ பார்த்தாலும் கசன்னு ஒரே மாதிரி பேச்சு, ஒரு சிரிச்சா கூட அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன், ஒரு மாதிரி நீ போ நான் போ அப்படி இப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு பகையை வளர்க்குறதில்ல. யாருக்கு என்ன லாபம்? ஸோ லாபமே இல்லை, நஷ்டம் எப்போ வருதுன்னா வீட்டில் அமைதி இல்லாதப்போ. எப்போ லாபம் வருதுன்னா வீட்டில் அமைதி இருக்கும்போது. அமைதி மட்டும் இருந்தால் போதுமா? அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மக்களோட மனசில் அந்த அமைதி இருக்கணும், அமைதி, சந்தோஷம், நம்பிக்கை இருக்கணும். அப்போது ஜென்ரலாகவே வந்து அவரோட அருளை பெற்றவர்கள் மட்டுமே அவரை நம்புகிறார்கள். ரெண்டாவது, இறுதி வரை அவருடன் இருக்கிறார்கள். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இறுதி வரைக்கும் நம்ம இருப்போம். ஏன்னா அவருடைய அருளின் படி தான் நம்ம அவரை தெரிஞ்சுக்கிறோம். நீங்களா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினச்சிக்கிறீங்க, சரி, ராங். அவராக உங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவர் தான் உங்களை தெரிஞ்சு வச்சுருக்காரு. அவருடைய அருளின் படி தான் நீங்கள் அவர்கிட்ட இருக்கீங்க, நாம் அவர்கிட்ட இருக்கோம். ஸோ இதுதான் அந்த பாயிண்ட்டில் முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது, இப்போ வரைக்கும் நம்ம நினைக்கிறோம் ஏன் கடவுள் எனக்கு எதுவுமே செய்யலைன்னு. இதை பல பதிவில் சொல்லியிருக்கோம், இருந்தாலும் இந்த இடத்துக்கு இது கண்டிப்பாக சொல்லி ஆகணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் அவருடைய வேலை இன்று வரை வரவில்லை. அவரோட வேலை இன்னைக்கு வரைக்கும் வரல. இன்னைக்கு வரைக்கும் அவரோட வேலை வரலன்னா அவர் உங்களுக்கு அருள் கொடுக்கல, பொருள் கொடுக்கல, ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான வாழ்க்கை கொடுக்கல, நம்பிக்கை கொடுக்கல. அவர் என்னைக்கு கொடுக்குறாரோ அன்னைக்கு அவர் வேலை ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஏன் அவரோட வேலை இப்போ வரைக்கும் ஸ்டார்ட் ஆகலைன்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் கமெண்ட் தட்டி விடுறீங்களா? இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா அவர் நமக்காக வேலை செய்கிற மாதிரி நாம் நடத்தலாம். அப்போது நேரம் சரியில்லையா, அப்போ என்ன 1 வருஷம்தான் ஆகுமா அவர் வேலை செய்கிறதுக்கு நீங்கள் கேட்கலாம். அவரோட வேலைன்றது மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவதற்கு உண்டான வேலை. அவர் வேலை இன்று வரை வரவில்லை உங்களிடம். நானும் நீங்கள் சாய்பாவை எப்படி இந்த ஸ்டேஜில் கும்பிட்டுருக்கீங்களோ, ஒரு துன்பன்ற ஸ்டேஜில் கும்பிட்டுருக்கீங்களோ, நானும் அந்த ஸ்டேஜில் தான் கும்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ எனக்குள்ளே ஒரு மாதிரி எரிச்சலாக இருந்தது. என்னடா அது, இந்த மனுஷன் இவ்வளவு தூரம் நம்ம மாறுறோம், இவ்வளவு நேரத்தை செலவு பண்ணுறோம், கடவுளுக்காக 2 மணி நேரத்தை மனசார ஒதுக்குறோம், ஆனால் இந்த மனுஷனும் நமக்கு ஒரு இடத்துலையும் ஒரு நல்லதையும் நடத்தவே இல்லையே அப்படின்னு நாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம். நான் கஷ்டப்பட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் என் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் தான். அப்போ தான் கடன் இவர் அடைப்பாருன்னு சொல்லி நான் இவரை வணங்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில் பிரச்சனைகளை தீர்ப்பாருன்னு சொல்லி நான் இவரை வணங்கிட்டு இருக்கேன். ஆனால் எதுவுமே பண்ணவே இல்லை, ஒன்றும் புரியல, இவரை விடவும் மனசு இல்லை. அதை நான் சொன்னேன். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒன்று சொல்லுங்க பாருங்கள். அதாவது நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் இறுதி வரை அவருடனே நாம் இருக்கிறோம். நமக்கு எவ்வளோ பெரிய வாழ்க்கைகள் கேட்டாலும் அது கிடைக்கலனாலும் இறுதி வரை அவருடன் இருக்கிறோம். ஏன்னா அவருடைய அருளை பெற்றவர்களால் நாம் இருப்பதால், அவருடைய அருளை பெற்றதால் நாம் இருக்கிறோம், அதனால் இறுதி வரை இருக்கிறோம். அப்போது இறுதி வரை சந்தோஷமாக கடவுள் வழி நடத்துகிறாருன்னா எல்லா மனுஷனும் இருப்பான். ஆனால் கடவுளை வணங்கினதுக்கப்புறம் பிரச்சனைகளை பிச்சுக்கிட்டு போகுதுன்னா சிலர் மட்டும்தான் இறுதி வரை அவருடன் இருப்பார்கள். இல்லைன்னா பல பேர் வந்து சாய்பாவோட ஃபோட்டோவை தூக்கி வச்சுருவாங்க. அதை வந்து நம்மளை மாதிரி ஆளுங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்துட்டாருன்னு சொல்லி பேரானந்தத்தோடு அதை வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சு அதை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு ஆசாசையாக இருக்கும். அது மாதிரி
அதாவது 10,000 20,000 கொடுத்த சாய்ப்பா கூட நமக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்காது. ஆனால் நம்ம கண்ணுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க வேண்டுதல் பலிக்கலைன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு வாசலில் வச்சுட்டு போவாங்க இல்லையா, அன்னைக்கு நமக்குள்ள ஒரு கஷ்டமும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும். நீ என் கூட வர வேண்டிய அதை என்னை தேடி வந்திருக்கிறேன். இப்போ கூட சொன்னோமே, கோயிலோட வாசலில் காம்பவுண்ட் சுவரில் சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படியே பார்க்கும்போது பார்த்தா தரிசனம் கொடுத்துட்டு இருந்தார் குட்டியோடு. வெள்ளை செவத்துக்குள்ளே வெள்ளை காம்பவுண்ட் சுவரில் வெள்ளையான ஒரு உருவம், அது கொஞ்சம் இருட்டாக இருக்குது. இதுதான் பெரிய ஹைலைட்டே. ஸோ ஏதோ ஒரு திருவாசகெல்லாம் போட்டிருந்தாங்க, அது வாயிலே நுழைய மாட்டேங்குது. நம்ம என்ன அவ்வளோ பெரிய தமிழ் புலமை பெற்றவர்களா? என்னடா நான் விசிட்ட சொன்னேன், என்ன எழுதியிருக்காங்கன்னு ஒன்றுமே புரியல. அவரும் படிக்கிறாரு, அது தசு புஸ்ஸுன்னு என்னமோ எழுதியிருக்காங்க. ஏதோ வித்தியாசமாக இருக்கா. தமிழ் கொஞ்சம் சேர்த்து எழுதுறது நமக்கு டக்குன்னு புரியல. பொருள் புரிஞ்சால் தானே படிக்கிறதுக்கு மைண்டு இருக்கும். பொருள் புரிகிற அளவுக்கு நம்ம என்ன தமிழ் மேதாவிகளா அப்படின்னு. அப்போ என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அவரோட நம்ம இருக்கிறோம். ஆனால் ஏன் நமக்கு பிரச்சனை தீரலை அப்படின்னு யோசிக்கும் போது தான் தெரிஞ்சுது, அவர் ஒருவேளை இதெல்லாம் எதிர்பார்க்குறாருன்னு. என்ன எதிர்பார்க்குறாரு? ஒன்றே ஒன்று தான் எதிர்பார்க்குறாரு, எதையுமே செய்யாமல் நம்ம உட்காந்து வெட்டியாக பொழுதை கழிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு. பிரச்சனை தீரணும்னா என்ன பண்ணணும்? கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணால் போதுமா? என்ன பிரச்சனைன்னு சொல்லி உள்ளே இன்வால்வ் ஆகி தீர்க்க வைக்க முயற்சிகள் செய்யணும். அப்போது நாம் அதை செய்யலை. சரி, கடன் பிரச்சனை எப்படி இருக்குதுன்னு சொல்லி வேண்டுதல் வச்சாச்சு, ஓகே. கடன் பிரச்சனை தீர்ந்துடும் சொன்னால் போதுமா? பொழப்பை பார்க்கணும், வியாபாரத்தை பார்க்கணும், தொழிலை பார்க்கணும், இல்லை வேலைக்கு ரெடி ஆகணும். இதெல்லாம் செஞ்சால் தானே அவர் வேலை வரும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அந்த புத்தி 6 மாதத்துக்கு அப்புறம் தான் வேலை செய்யுது. எனக்குள்ள கேள்விகள் கேட்டு எனக்குள்ள பதில்கள். அப்போது சும்மா ஜஸ்ட் லைக் தட் அதுக்கு முன்னாடி உழைச்சதை விட இது ஃபீல் பண்ணி உழைக்கும்போது அப்படியே ஒரு ஆர்டர் எடுத்தோம். ஒரு சேஃப்டி மார்ஜின் பேஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஏதாவது பார்கெயின் பண்ணாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எடுத்த ஆர்டர்ஸ் நான் சொல்கிறேனே, ஒரு 3,500 ப்ராஃபிட். ஒரு லேப்டாப் சேல் பண்ணணும், 3,500 ப்ராஃபிட். ஆனால் கஸ்டமர் கேட்டாங்கன்னா பார்கெயின் பண்ணாங்கன்னா ஒரு 1,000 ரூபாய் குறைக்கலாம், 2,500. இன்னும் பார்கெயின் பண்ணாங்கன்னா 2,000. நமக்கு ஒரு 1,000 ரூபாய் கிடச்சா கூட போதும்னு நினச்சோம். சரி, 3,500 வைப்போம் சேஃபாக. அப்போ கஸ்டமர்கிட்ட உட்காடுறோம், பேசுகிறோம் வித்தவுட் பார்கெனிங். அதாவது ரேட்டை குறைன்னு சொல்லவே இல்லை. 3,500 ரூபா. எனக்கு தேவையை 2,500 ரூபா. ஒரு லேப்டாப் சேல் பண்ணால் 2,500 ரூபா. அப்போ மீதி 1,000 ரூபா இருந்தது. இந்த 1,000 ரூபாய் யார் கொடுத்தது? கடவுள் கொடுத்தது. அப்போ இந்த 1,000 ரூபாய்க்கு நான் என்ன பண்ணேன்? அதே கஸ்டமருக்கு 1,000 ரூபாய்க்கு உண்டான ஒரு கீபோர்டும் மவுஸும் சார் ஃப்ரீ அப்படின்னு. கஸ்டமர் செம்ம சாட்டிஸ்ஃபைடு. அங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுது பிஸ்னஸ். இன்றைக்கு வரைக்கும் ஓடிட்டுருக்கு. புரியுதா? மார்ஜின் அதிகம் எடுத்து கல்லாப்பட்டியில் போட்டுக்க வேண்டாம். இவன் நமக்கு என்ன ஆசைப்பட்டோம்? 2,500 ஆசைப்படும். எவ்வளோ கிடச்சிது? 3,500. அந்த 1,000 ரூபாய் என்ன? அவருக்கே நல்லது செய். யாருக்கு? கஸ்டமருக்கு நீ உதவிகள் பண்ணு. உன்னுடைய அந்த 2,500 ரூபாயில் வரக்கூடிய லாபம் வச்சுருக்கேன், அதில் ஒரு 10 பேர் பண்ணாங்கன்னா அதில் இருந்து இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணு. யாருக்கு எந்த உதவி போகுதுன்றது முக்கியம். கஸ்டமர் எவ்வளோ பெரிய செல்வந்தராக கூட இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. சார், உங்களுக்கு நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். கஸ்டமர் ஹாப்பி. அப்போ என்ன ஆகுது? ரேட்டை குறைக்கல, ஆனாலும் நாம் எனக்கு தேவையான மார்ஜின் இது போதுன்னு நினச்சி நாம் கொடுத்தோம். அப்போது அவர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஏதாவது ஒரு விஷயம் தூண்டுகோலாக இருக்கணும். அப்போது என் கடனை அடைக்கிறதுக்கு, என் கடன் மட்டும் இல்லை, உங்கள் கடன் அடைச்சா கூட நீங்கள் வேலை செஞ்சு அதில் வரக்கூடிய ஊதியத்தை வச்சு தான் அடைக்க முடியும். அதை நம்புங்க. இந்த கடனை வாங்கி அந்த கடனை அடைச்சிடலான்னு மட்டும் தயவுசெய்து நம்பாதீங்க. அது பல பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்கும். அப்போ அந்த 2 பாயிண்ட் தான். ஒன்று, அவர் அருளை பெற்றவர்கள் மட்டுமே அவரை நம்புகிறார்கள், இறுதி வரை அவருடன் இருக்கிறார்கள். 2வது, அவர் வேலை இன்று வரை வரவில்லை. ஏனென்றால் நீங்கள் எதையுமே செய்யாமல் வெட்டியாக பொழுதை கழித்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த 2 காரணத்துக்காக தான் நாம் இந்த பதிவை கொடுத்துருக்கோம். இந்த பதிவில் இருக்கிறது ரொம்ப ஆழமானது, நுட்பமானது. இந்த பதிவை கேட்க தான் உங்களுக்கு மிகப்பெரிய புரிதல் வரும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.
ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதி